சொல்லியிருந்தாங்க. மேடம் பேர் வந்து வித்யான்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வண்டி ஓட்டணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினோம் அப்படின்னா வந்து ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் இதாக ஆயிடுச்சுன்னா வந்து 25 வயசு வரையும் நம்ம வந்து லைசன்ஸ் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து வண்டி ஓட்டுறதுக்கு தேவையானதை வந்து லைசன்ஸ் எடுத்துருக்கணும், ஹெல்மெட் தேவை, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து விபத்து காப்பீடு அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தடிமைகள் பற்றி வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து 1974 வந்து அதை வந்து ஒழிக்கப்பட்டுருச்சு. ஆனால் இன்னும் வந்து சில இடத்துல வந்து அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து அதை வந்து சார் வந்து எங்களுக்கு வந்து எப்போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க சில சட்டங்கள்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். சட்டம் என்பது வந்து நம்ம உரிமைக்காக வந்து போராடுறது அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து சொல்லியிருந்தாங்க டோல்கேட்டு அந்த மாதிரி அங்கே வந்து சில பேருக்கு வந்து வரி வாங்குவாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு வந்து அந்த வரி வந்து வாங்க தேவையில்ல. அந்த மாதிரி வந்து இப்போ எங்கேயாவது ட்ரெயினில் போகணும் அப்படின்னா வந்து மாற்றுத்திறனாளிக்காண்டி வந்து ஒரு அடையாள அட்டை இருக்குது. அந்த அட்டையை வந்து நம்ம வந்து அங்கே உள்ள ஒருத்தர் காமிச்சோம்னா வந்து நமக்கு வந்து இலவசமாக வந்து எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுவே வந்து வேற ஊர் போகிறதுக்கு வந்து 500 ரூபா அப்படின்னா கூட வர வந்து 250 ரூபா வந்து மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா வந்து பஸ்ஸில் போனோம்னா வந்து அவங்க வந்து 100 ரூபா கேட்டாங்கன்னா நம்ம வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 25 ரூபா வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து எங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து நிறையா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நன்றி. சார் பேர் வந்து கல்யாணகுமார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் பேர் வந்து வித்யா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து கொத்தடிமைகள் அவங்கள பற்றி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதுவும் வந்து கொத்தடிமைகள் தான். இது வந்து 3 வருஷத்துக்கு நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அதுலலாம் கொத்தடிமைகளை வேலை பார்க்குறதுலாம் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொத்தடிமைகளை வேலை பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கு வந்து கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உரிமை என்னவோ நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம அண்ணனுக்கோ இல்லை யாருக்காச்சும் வாங்கி கொடுத்தது நம்மளுக்கு வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு மாணவனோ இல்லை யாராச்சும் தப்பு பண்ணிட்டா, ஒரு 18 வயசு கீழே உள்ளவங்க வந்து தப்பு பண்ணிட்டாலோ இல்லை தப்பு பண்ணுற மாதிரி சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து போலீஸோ கோர்ட்டோ யாராக இருந்தாலும் வந்து அவங்களோட சீருடையில வந்து போகக்கூடாது, சும்மா சாதாரண உடைகளில் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1974 வந்து கொத்தடிமைகள் இது வந்து தவிர்க்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னும் அது வந்து பாதி பேருக்குலாம் தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ட்ரெயினில் இந்த மாதிரிலாம் போகையில் வந்து அவங்களுக்கு வந்து கட்டணம் வந்து இல்லை, அவங்க கூட போகிறவங்களுக்கும் வந்து பாதி பணம் தான் கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தெரியாத விஷயம் வந்து சார் நிறையா சொல்லி கொடுத்துருந்தாங்க. நன்றி மேம்.